இந்த மகிமை யாருடையது? ஒரு தந்தையினுடையது. சிவாய நமக. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அல்லவா? அவர் நமது தந்தை என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நாம் அனைவரும் தந்தை என்று கிடையாது. உலகம் முழுவதும் சகோதரத்துவம் என்று பாடப்பட்டிருக்கிறது. சந்நியாசிகள் அல்லது வித்வான்கள் கூற்றுப்படி ஈஸ்வரன் சர்வ வியாபி எனில் அது அனைவருமே தந்தை என்றாகிவிடுகிறது. சகோதரர்கள் ஆகின்ற போது தந்தை என்பது நிரூபணமாகிறது. அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அனைவரும் தந்தை எனில் பிறகு ஆஸ்திக்கான விஷயமே கிடையாது. நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர்தான் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அவர்தான் உலக பிதா என்று கூறப்படுகின்றார். உலகில் யார் இருக்கின்றனர்? அனைவரும் சகோதரர்கள், ஆத்மாக்கள். அனைவருக்கும் இறை தந்தையானவர் ஒரே ஒருவர்தான். அந்த தந்தையைத்தான் அனைவரும் வழிபடுகின்றனர். ஒரே ஒருவருக்குத்தான் வழிபாடு அல்லது பூஜை நடைபெற வேண்டும். அது சதோ பிரதான பூஜையாகும். ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சத்கதிக்காக தந்தை ஞானம் கொடுக்கின்றார். ஜீவன் முக்தி தாமத்திற்குத்தான் சத்கதி என்று கூறப்படுகிறது. இதை ஆத்மா புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். நமது வீடு சாந்தி தாமம் ஆகும். அது முக்தி தாமம். அது அனைத்தையும் விட மிக நல்ல பெயர் சாந்தி தாமம் ஆகும். இங்கு கர்மேந்திரியங்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஆத்மா சப்தங்களில் வந்துவிட்டது. அதாவது டாக்கி, காந்திமதி டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? டாக்கீஸ்னால் பேசுறதுன்னு அர்த்தம். சைகைகளில் பேசிக்கொள்வர். அதாவது சூட்சும வதனத்தில் சைகைகள் இருக்கும். சைகைகளினால் பேசிக்கொள்வர். சப்தங்கள் இருக்காது. 3 லோகங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம். புத்தியில் இது நன்றாக அமர்ந்திருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்று மனித சிருஷ்டிக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உலக சரித்திர பூகோளம் என்று கூறப்படுகிறது. இதை மனிதர்கள்தான் அறிந்து கொள்வார்கள் அல்லவா? உலக சரித்திர பூகோளத்தை கூறுகின்றனர். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார். உலக சரித்திர பூகோளம் எவ்வாறு திரும்பவும் நடைபெறுகிறது என்பதை அவர் மட்டுமே அறிவார். இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிறீர்கள். தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று பாடவும் செய்கின்றனர். லட்சுமி நாராயணனின் சிலை இருக்கிறதல்லவா? அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி என்றும் தன்னை சம்பூர்ண விகாரி என்றும் கூறிக்கொள்கின்றனர். சத்யுகத்தில் சம்பூர்ண நிர்விகாரிகள், அதாவது சம்பூர்ண பாவனமாக இருந்தனர். கலியுகத்தில் சம்பூர்ண விகாரிகள், முற்றிலும் தூய்மை இழந்தவர்கள். பாரதத்திற்கான விஷயமாகும். இதை தந்தை வந்துதான் புத்தியில் அமர்த்துகின்றார். வேறு யாரும் அறியவில்லை. அவர்கள் சத்யுகத்திற்கு நீண்ட காலம் கொடுத்து விட்டனர். லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சத்யுகம் இருந்தது என்று நினைக்கின்றனர். ஆக யாருடைய புத்தியிலும் இந்த விஷயம் வருவதே கிடையாது. இப்போது நாம் சம்பூர்ண விகாரியிலிருந்து சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகள் அறிவீர்கள். சம்பூர்ண பதிதத்திலிருந்து சம்பூர்ண பாவனமாக ஆக வேண்டும். ஆத்மாவில்தான் கரை படிந்திருக்கிறது. தங்க யுகத்திலிருந்து இப்போது இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார்.
இவ்வாறு ஆத்மாவைத்தான் ஒப்பிடப்படுகிறது. இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாரும் கிடையாது. இப்போது நீங்கள் ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ராஜ ரிஷியாக இருக்கின்றீர்கள். ராஜ்யத்திற்கென ஏதாவது படிப்பு இருக்கிறதா என்ன? வக்கீலாக ஆக்குவார்கள். ஆனால் உலகிற்கு மகாராஜாவாக யார் உருவாக்குகிறார்கள்? தந்தையைத் தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. இங்கு எவரும் மகாராஜாவாக கிடையாது. சத்யுகத்தில்தான் மகாராஜாக்கள் இருப்பார்கள். அதற்காகத்தான் அவசியம் வரவேண்டியிருக்கிறது. எப்போது பக்தி முடிவடைகிறதோ அப்போது நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்போது பக்தி முடிவடைந்து விட்டது. இதில் வேறு எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு தந்தை அமர்ந்து கற்பிக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நமக்கு நிராகார தந்தை பரம்பிதா பரமாத்மா சிவன் கற்பிக்கின்றார். சிவனை யாரும் அறியவில்லை. இப்போது பாபா மீண்டும் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய கதை கூறப்படுகிறது. எந்த விஷயம் கடந்து முடிந்ததோ அதுவே பிறகு பக்தி மார்க்கத்தில் காரியத்திற்கு பயன்படுகிறது. பாபா நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் தான் அதற்கு உரிமையுள்ளவர்கள். பகவான் சொர்க்கத்தை படைப்பவர் அல்லவா? நாம் பகவானின் குழந்தைகள் எனில் நாம் ஏன் சொர்க்கத்தில் இல்லாமல் இந்த கலியுகத்தில் இருக்கிறோம்? பரம்பிதா பரமாத்மா புது உலகை படைக்கின்றார். பகவான் பழைய உலகை படைப்பது கிடையாது. முதலில் புது உலகை படைக்கின்றார். அதன் பிறகு பழையதை அழித்து விடுவார். நாம் சத்யுகத்திற்கான ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் யார் இருப்பார்கள்? இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும். மற்ற அரசர்களும் இருப்பார்கள் அல்லவா? அதன் அடையாளம்தான் வெற்றி மாலை ஆகும். இப்போது நாம் வெற்றி மாலையில் வருவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். மாலை இதன் பொருளை உலகில் யாரும் அறியவில்லை. இது ஏன் பூஜிக்கப்படுகிறது? மேலே மலராக இருப்பது யார்? மாலை உருட்டிய பிறகு மலரை வணங்குகின்றனர். அதாவது மாலை மணி மாலையில் கீழே ஒரு தொங்குறதுக்கு பேர் மலர்பாங்க. அதை கண்ணில் ஒத்திக்குவாங்களாம். பிறகு மீண்டும் மாலை உருட்டுவர். வெளியில் மனம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அமர்ந்து மாலை உருட்டுகின்றனர். உள்ளுக்குள், அதாவது மனசு இறைவன்கிட்டயே இருக்கணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாலை அப்படியே கையில் உருட்டுறாங்க. உள்ளுக்குள் ராம் ராம் என்று உச்சரித்து கொண்டே இருப்பர். அதிக பயிற்சி செய்கின்றனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும். அதிக பக்தி செய்பவர்கள் எந்த விகர்மமும் செய்ய மாட்டார்கள். இவர் சத்தியமானவர் என்று அதிக பக்தி செய்பவர்களை நினைப்பர். கோவிலில் மாலை வைத்திருப்பர். மாலை உருட்டி கொண்டும் வாயில் ராம் ராம் என்று கூறிக்கொண்டும் இருப்பர். பக்தியில் பாவம் இருக்காது என்று பலர் நினைக்கின்றனர். தீவிர பக்தியின் மூலம் மனிதர்கள் முக்தி அடைந்து விடுவர் என்று கூறுகின்றனர். ஆனால் எதுவும் ஏற்படுவது கிடையாது. இது ஒரு நாடகமாகும். இதில் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவில் அனைவரும் வந்தே ஆக வேண்டும். திரும்பி ஒருவரும் சென்றுவிட முடியாது. எவ்வாறு மேலே இடம் காலியாகிவிடுமோ அதே போன்று இங்கும் அதிக இடம் காலியாகிவிடும். டில்லி மற்றும் அதன் அருகாமையில் இனிமையான நீரோடும் டில்லி
மற்றும் அதன் அருகாமையில் இனிமையான நீரோடும் நதிக்கரையில் ராஜ்யம் இருக்கும். கடற்கரையில் இருக்காது. இந்த மும்பை இருக்காது. அது முன்பு மீன் பிடிக்கும் இடமாக இருந்தது. மீன் பிடிப்பவர்கள் அங்கு வாழ்ந்தனர். இப்போது சமுத்திரத்தை அதிகம் வற்ற வைத்து விட்டனர். மீண்டும் மீன் பிடிக்கும் இடமாக ஆகிவிடும். சத்யுகத்தில் மும்பை இருக்காது. அங்கு மலைகளும் இருக்காது. எங்கும் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கு மனிதர்கள் களைப்படைவதால் ஓய்வெடுப்பதற்கு செல்கின்றனர். சத்யுகத்தில் களைப்பு ஏற்படுத்தும் எந்த வகையான கஷ்டமும் இருக்காது. நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுவீர்கள். துளியளவும் கஷ்டம் இருக்காது. ஆக குழந்தைகள் இப்போது தந்தையின் சிரிமத்படி நடக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், இனிமையான செல்ல குழந்தைகளே, சரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவைகள் செய்ய வேண்டும். பள்ளியில் மாணவர்கள் படித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு சென்றும் படிப்பார்கள். வீட்டு வேலைகளும் செய்வார்கள். இங்கும் அவ்வாறே இருக்கிறது. இந்த படிப்பில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அந்த படிப்பில் உங்களுக்கு எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன. இங்கு ஒரே ஒரு படிப்பு மற்றும் ஒரே ஒரு கருத்து, மன்மனா பவ. இதன் மூலம் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். பகவானின் மகா வாக்கியம் அல்லவா? சர்வசக்திவான். கீதையை பகவான் துவாபர யுகத்தில் கூறியதாக அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் துவாபர யுகத்தில் கூறி என்ன செய்வார்? கிருஷ்ணரின் சித்திரத்தில் மிக நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் ஒரு காரண கருவியாக பயன்படுகிறது. அனைவரும் இறந்து விடுவார்கள். அப்போதுதான் முக்தி, ஜீவன் முக்திக்கு திரும்பிச் செல்வார்கள். அதுவும் யுத்தத்தில் இறந்துவிட மாட்டார்கள். பல வகையான சீற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கு எந்த வகையான துக்கமும் ஏற்படக்கூடாது. மனிதர்களுக்கு இதயம் நின்றுவிட்டால் அதில் எந்த துக்கமும் ஏற்படுவது கிடையாது. இறப்பு என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும். அமர்ந்திருக்கும் போதே இதயம் நின்று விடுகிறது. இறந்து விடுகின்றனர். மருத்துவர் வருவதற்குள் ஆத்மா வெளியேறி விடுகிறது. இப்போது அனைவருக்கும் மரணம் ஏற்பட வேண்டும். கடைசியில் இதய கோளாறும் இருக்காது. மருத்துவர்களும் இருக்க மாட்டார்கள். இறுதிச் சடங்கு செய்பவர்களும் இருக்க மாட்டார்கள். எதுவும் இருக்காது. அனைவரின் உயிரும் உடலிலிருந்து போய்விடும். அடைமழை பெய்யும். மரணம் நிகழ்வதற்கு தாமதம் ஏற்படாது. மனிதர்கள் உடனேயே இறந்துவிடும் அளவிற்கு அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். இப்படிப்பட்ட அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டிருக்கின்றனர். அணுகுண்டுகள் தயாரிப்பதிலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றனர். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். கல்ப கல்பமாக விநாசம் ஏற்படுகிறது. சத்யுகத்தில் உங்களிடம் இந்த ஞானம் இருக்காது. தந்தை வந்துதான் ஞானம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஸ்தாபனை ஆகிவிட்டால் பிறகு ஞானத்தின் அவசியம் இருக்காது.